Hey all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜிகர்தண்டா வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல கேரமல் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு panல 1/3 கப் ஆஃப் sugar எடுத்துர்க்கேன். அதை சேர்த்திக்கலாம். sugar வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். sugar லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிச்சது ஒரு mix பண்ணி விட்டுருங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பாயில் பண்ண விட்டிங்கனா ஒரு பிட்டர் டேஸ்ட் ஆயிடும். ஒரு 1 minute ஆஃப் பண்ணிருங்க. இப்போ பாதாம் பிசினை சோக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 5 to 6 hours சோக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு panல 1 லிட்டர் milk எடுத்துர்க்கேன். milk நல்லா பாயில் ஆகணும். இது வந்து ஒரு 500 ml ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். milk நல்லா கொதிச்சு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஓரத்தை எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ milk வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப் சேர்த்திக்கலாம். சுகர் சிரப் சேர்த்தின பிறகு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். பாத்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக நான் இன்னைக்கு 100 grams ஆஃப் பால்கோவா எடுத்துர்க்கேன். ஹோம்மேட் பால்கோவா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பாத்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துர்க்கேன். அதில் நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறேன். சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 5 minutesக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஜிகர்தண்டா மில்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதையும் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் வந்து ஐஸ்கிரீமை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்ட் வந்து ஜிகர்தண்டா மில்கா ரெஃப்ரிஜரேட்டரை வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 4 hours இருந்தால் போதும். இது ஒரு 7 to 8 hours இருக்கணும். இப்போ நான் ஒரு கிளாஸ் பவுலில் ஐஸ்கிரீம்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத இன்னொரு கண்டெய்னரில் மாற்றி அதை அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர் ஆர் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜிகர்தண்டா மேக் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் 2 டீஸ்பூன் நன்னாரி ஷர்பத் சேர்த்திக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசின் சேர்த்திக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமையும் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு ஸ்கூப் பண்ணி ஒரு 3 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலேயே நான் சுகர் சிரப் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.